அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திரு அருட்பிரகாச வள்ளலார் 1874 மேட்டுக்குப்பத்தில் ஒரு மகா உபதேசம் கொடுத்தாருங்க. அந்த மகா உபதேசம் இந்த இக உலகத்துக்கு மட்டும் இல்லாத பர உலகத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் அறிவிப்பை எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவருள் கருணையால ஒரு பேர் அறிவிப்பை கொடுத்தாருங்க. அந்த பேருபதேசத்துல மிக பெரிய ரகசியம் எல்லாம் வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அன்பு உள்ளங்களே, தொடர்ந்து இந்த காணொளியை முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த பேருபதேசங்கிறது நாம இந்த பதிவை கேட்கறதுக்கே மிகப்பெரிய கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. அதனால கண்டிப்பா இது முழுமையா இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் இந்த பேருபதேசத்தின் மூலியமாக இந்த இகத்துக்கும் பரத்துக்கும் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத முழுமையா நாம தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புங்க. அதனால அன்பு உள்ளங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வள்ளலார் கொடுத்த உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நேரடியாக உங்கள் முன்னாடி நான் வாசித்து காண்பிக்கின்றேன். குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் பொற்பாத திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். பேருபதேசம். ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதவாரம் பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவளாக திருமாளிகையில் முதலில் கொடி கட்டினவுடனே நடந்த நிகழ்ச்சியின் குறிப்பு. அதாவது மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் அவர்கள் 1874 மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்காரு. அதில் கொடி ஏற்றிருக்காரு. அந்த கொடி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய ஆன்மா, அதுதான் நம்முடைய ஆன்மாவினுடைய பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. அதுல மஞ்சள் நிறமாகவும் வெள்ளை நிறமாகவும் இருக்குதுங்க. அதுக்கு அழகா வள்ளலார்கள் பேருபதேசத்திலே கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து நாம பார்க்கலாம். இது மகா பேருபதேசம். இந்த உலகத்துல இப்படி ஒரு பேருபதேசம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. உண்மை, இயற்கை உண்மை ஆண்டவர் இப்போதுதான் வெளிப்படுத்திய காலம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்களே சொல்றாரு. அதனால அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து இந்த பதிவை முழுமையா பார்த்துருங்க. இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால் மனுஷ தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார். அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள், அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம். இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். நம்முடைய முதல் திரை என்ன சொல்றாரு? பச்சை திரை தான் ரொம்ப அழுத்தமான திரை அப்படிங்கிறாருங்க. அது முதல்ல நீங்கிடும்னு சொல்றாரு. மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டதென்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமை இருக்கின்றது. அப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டும் என ஸ்தோத்தரித்தும், இந்த அழுத்தமான திரையை நீக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. திருவருட்பாவுடைய பாடல்களை தோத்திரம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும், நம்முடைய குறை எப்படிப்பட்டதுன்னு ஊன்றி இறைவனுடைய பெரும் குணம் பேரறிவு எப்படிப்பட்டதுன்னு விசாரம் செய்ய சொல்றாரு. நம்முடைய குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படிக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம்ன்றாருங்க. ஆண்டவர் மீது எப்போதும் இடைவிடாது விசாரத்தோடு இருக்க சொல்றாரு, தோத்திரம் செய்ய சொல்றாரு. இப்படி செஞ்சா நாம இடைவிடாது ரொம்ப தீர்க்கமா இருந்தோமா ஆண்டவர் தெரிய வேண்டியதை பகிரங்கமா தெரியப்படுத்துவார்னு சொல்றாருங்க. அடுத்து, அவ்விசாரம் பரம் அபரம் என்றும்
2 வகையாக இருக்கின்றது. இவற்றில் பரம் பரலோக விசாரம், அபரம் இகலோக விசாரம். இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரம் அல்ல. அதாவது இந்த 2ல பரம் இக விசாரம்னு இருக்கு. இந்த பூமியில இக விசாரம் பண்றது விசாரமே அல்ல. பரத்தை பற்றி விசாரம் பண்றது தான் விசாரம் அப்படின்னு சொல்றாருங்க. சாதாரணமாக ஒருவன் சாரம் செய்து கொண்டிருக்கின்றானே என்றால் அவ்விசாரம் விசாரம் ஆகாது. சாதாரணமா விசாரம் சும்மா உட்காந்து இந்த உலகத்தை பத்தி விசாரம் செய்யறதோ, சும்மா விசாரணை பண்ற மாதிரி சாதாரண நிலையில இருக்கிறது விசாரம் அல்லங்கிறாரு. உண்மை விசாரமும் அல்ல. ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு பொருள் சாரம் என்பதில் சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. விங்கிறது ஒரு மிகப்பெரியது, பரத்தை பற்றிய குறிக்க வந்தது தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால இகத்தை பற்றி குறிக்க வந்ததல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்றது பச்சை திரையாகிய ராக்காதிகளை விசாரண அதிஉஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அதாவது நம்முடைய பச்சை திரை ரொம்ப அழுத்தமான ராக்காதி திரையா இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த திரை நமக்கு எல்லாம் நீங்கிடுச்சானும் நீங்களே சுய விசாரம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது அவ்வளோ எளிதில் நீக்க முடியாது. அதி உஷ்ணத்தால் அல்லது வேறு எதாலையும் நீக்க முடியாதுன்னு வள்ளலார் அவர்கள் தெளிவா சொல்றாரு. அந்த உஷ்ணம் ஒரு யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம் மலை முதலியவற்றிற்கு போய் 100 1000 முதலிய வருஷ காலம் தவம் இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இடைவிடாது கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். எவ்வாறெனில் ஒரு சாம நேரம் மனதில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஆதலால் இவ்வுலகில் சாரம் என்கின்ற உண்மை தெரியாது. விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்று சொல்லுவார்கள். நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்கின்றது. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி. உபசர்க்கம். சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்தது. விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது. ஆதலால் இடைவிடாது நாம் விசார வசத்தராயிருக்க வேண்டியது. மேலும் சாரம் என்பது விபத்து, சாரம் நீக்குதல், நடத்தல். ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும். மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே, இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன், ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ என்று வினவலாம். ஆம், இஃது நாம் வினவியது நலம்தான். ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியம்தான். நம்மவர்களில் திரை நீங்கி போகின்றதும் சத்தியம்தான். நீங்கள் எல்லாவரும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்கின்றதும் சத்தியம்தான். ஆனால் முன் சொன்ன ரக சம்பந்தமான பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றது. யாவெனில் அசுத்த மாயா திரை, சுத்த மாயா திரை என்னும் 2மாம். இவை கீழ்ப்பாகத்தில் ஒரு கூறும் மேல் பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கின்றது. கீழ்ப்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயா திரை, மேல் பாகத்தில் சுத்த மாயா திரை இருக்கும். இவற்றில் அசுத்த மாயா திரை இகலோக போக லட்சியமுடையது, சுத்த மாயா திரை பரலோக லட்சியமுடையது. இவற்றில் ஆண்டவர் வந்து அனுகிரகன் ஜெயிக்கின்ற போது முயற்சி இல்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயை என்னும் பச்சை திரையை மாத்திரம் நீக்குவார். ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன், அதாவது அந்த சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அசுத்த மாயை திரை நீங்கியவுடன் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. புனிதர்களா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் பஞ்சகருத்திய பவங்களும் இதர சித்தி முதலியவையும் ஆன்மானுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது. பின்னும் நன்முயற்சியை செய்தே மேலேற வேண்டும். மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின.
ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடன் இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நாம் கீழ்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கி போய்விடும். கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயாத்திரை, பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயாத்திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திருவருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டுணர்க. மேலும் இது நீங்கிய உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான். அதாவது நம்மளுடைய திரை நீங்கிருச்சுனாவே பஞ்சகிருத்தியம் 5 வேலையும் செய்வாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஒவ்வொருவரும் நன்முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறியின்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைவது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கை கால் முதலிய இருக்குமா, அதாவது கடவுளுக்கு கை கால் இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இஃது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஆதியிலே ஒரு வல்லவன் பூட்டிய பூட்டை இதுவரை யாரும் திறந்ததில்லைங்கிற அவருடைய முழுமையான ஞான அறிவையும், எல்லாமல்ல ஆண்டவருடைய முழு பேரொருளையும், எல்லாமல்ல ஆண்டவருடைய முழு சித்தியையும் அருளையும் பெறலை, இது வரைக்கும் யாரும் பெறலை அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். ரொம்ப தெளிவாக இதை கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி வந்த சித்தர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவராக இருக்கட்டும், மாணிக்க வாசகராக இருக்கட்டும், அப்பர் சுந்தரராக இருக்கட்டும், எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய அது இயேசுவாக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் சேர்த்து தான். இயேசுவும் சித்தர் தான், நபிகள் நாயகமும் சித்தர் தான். ஸோ எல்லாமே சித்தர்கள் உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தலைன்னு சொல்றாரு. ஆண்டவர் வெளிப்படுத்தாம அந்தந்த காலங்களில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலேயும் இறைவன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது கொடுக்கப்படலை. அது இந்த காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது, இக்காலத்தில் தான் கொடுத்துருக்காருங்கிற உண்மையை சொல்றாரு வள்ளலார். அதுக்காக வருவிக்க உற்று அருளையும் பெற்று நடத்திட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவான குறிப்பு. அதனால தான் நான் சொல்றேன், இதை தெளிவாக கேட்டுக்கோ. ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவன் கண்டபாடில்லை. அதாவது ஆதியில ஒருத்தவன் மறைத்தவன்கிறது எல்லாம் வல்ல ஆண்டவரை தான் சொல்றாருங்க. இடையில ஆதியிலே ஒரு வல்லவன் மறைத்தது இதை மறைத்தது வசிஷ்டரோ வேதவியாசரோ கிடையாது. ஆதியிலே ஒரு வல்லவன் மறைத்தாருங்கிறது எல்லாம் வல்ல ஆண்டவரை தான் வள்ளலார் தெளிவா சொல்றாரு. இதை நாம புரிஞ்சிக்காம வசிஷ்டராகவும் இல்லை வேத வியாசர்னு சொல்றது தவறுங்க. அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்மளுடைய சுத்த சன்மார்க்கிகள் வரக்கூடிய தலைமுறையினருக்கு, சன்மார்க்கிகளுக்கு ரொம்ப தெளிவாக நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவர் மறைத்ததை இதுவரைக்கும் யாரும் ஒருத்தரும் கண்டபாடில்லைன்னு சொல்றாரு. எந்த சித்தர்களும் நாம பார்க்கக்கூடிய அகத்தியர், திருமூலர் அவங்கள யாரையும் நம்ம பேதப்படுத்தலை. வள்ளலார் சொல்ற உண்மை, திருவருட்பால உரைநடையில வள்ளலார் கூறுற உண்மை. அதில் நிறைய தோத்திரம் இருக்குது. நீங்கள் மற்ற தோத்திர பாடல்களையும் இந்த தோத்திர பாடல்களையும் சபைக்கு எடுத்து வச்சா உண்மை புரிஞ்சிடும்னு வள்ளலார் சொல்கிறாரு. ஸோ நாம் இங்கே போட்டிக்கு விவாதத்துக்கு வரலை. நாம் ஆண்டவர் தெரிவிக்கின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இந்த பூமியில் அந்தந்த காலங்களில் இறைவன் ஒருத்தர் தான். ஏகன் அநேகன், இறைவன் ஒருத்தர் தான். இறைவன் பல அல்ல. அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கவுங்க எல்லா மதத்துலேயும் ஆண்டவர் ஒருத்தருன்னு தான் சொல்கிறாங்க. சமயத்திலையும் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. எல்லா மார்க்கங்களையும் இறைவன் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. அப்போ இது ஏற்புடையது தான் இந்த கருத்து. அந்தந்த காலங்கள்லேயும் அவரவர்களுக்கு ஒவ்வொரு ஞானவான்களும் அந்தந்த காலங்களில் வருவிக்க விட்டுறாங்க. அவங்க மக்களுக்கு அந்த ஞானம் கிடைச்ச ஞானத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதை இன்று வரை பின்பற்றி வராங்க.
ஆனா ஆண்டவர் வந்து தன்னுடைய முழுமையான ஞானத்தை வந்து வெளிப்படுத்தல அப்படிங்கிறத வள்ளலார் சொல்றாரு. முழுசா வெளிப்படுத்திய காலம் தான் இந்த காலம். இதுவே சுத்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை, அதாவது அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசை எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும் அப்படின்றாருங்க. அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஏதாவது ஒரு அற்ப சித்தியை பெற்றுட்டீங்களா, அந்த உலகத்தில் தான் நீங்கள் போய் வாழ்வீங்க. அதனால ஆண்டவர் மீது வச்ச லட்சியம் போயிடும் அப்படின்றார். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்கின்ற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க. மேலும் அதிற்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து இதை பாருங்க. முழுமையா பார்த்தாதான் நமக்கு உண்மை புரியும். இது மகா பேருபதேசம். இதுபோல் வியாக்கரணம், தொல்காப்பியம், பாணினியம் முதலியவைகளில் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே. எவ்வாறெனில் 90 900 என்கின்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்படியே 1 2 முதல் 100 முதலான இலக்கங்களுக்கு உகர இறுதி வருவானேன் ஒருவாறு சித்தர்கள் காரண பெயராக இட்டிருக்கின்றார்கள். தொல் 100 90 என்றும் தொல் 1000 900 என்றும் வழங்குகின்றன. தொல் என்பது ஒன்று குறையத்தொக்கது. தொன்மை தொல்லென பிரிந்தது. தொன்மைதான் தொல்லென பிரிந்தது. வழக்கத்தில் 900 90 என மருவியது. இதற்கு 10 இடத்திற்கு ஓரிடம் குறைந்து முன் 1000 என்றும் ஒன்று குறைந்த 10 என்றும் ஒருவாறு கொள்க. இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளலாம். இதுபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி, அதாவது சைவம் வைணவம் முதலிய சமயங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவி சொல்லவில்லை. உண்மையே சொல்லல. ஒரு குழுவுக்குறியாதான் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வாறு பயிலுவோமே ஆனால் நமக்கு காலம் இல்லை. ஏனெனில் அவைகளிலும் அவ்வளவு சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்று கொள்ளக்கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்று கொள்கின்றதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. அதாவது அந்தந்த சைவ வைணவ மத மார்க்கங்களில் நீங்கள் லட்சியம் வச்சிங்கன்னா அற்ப பிரயோஜனத்தை பெற்றுக்கலாமே ஒழிஞ்சு ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்றாருங்க. இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கு வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறு வேண்டியதில்லை. நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கிற ஸ்தோத்திரங்கள் போதும். அந்த சோஸ்திரங்களை மற்றவர்களுடைய சோஸ்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும். வள்ளலாருடைய திருவருட்பாவில் கொடுத்த தோத்திரத்தையும் மற்ற நூல்களில் இருக்கக்கூடிய மறைகளில் இருக்கக்கூடிய தோத்திரத்தையும் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா சபையில் உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அவ்வப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. சமயத்தின் மீது வைத்த பற்று நான் அளவில்லாதது. அவ்வளோ பற்று என்னை போல் வைத்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வள்ளலார். இப்போது ஆண்டவர் என்னை ஏறா நிலைமேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களா? ஆனால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்று கொண்டார்களா?
பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ, அல்லது லட்சியம் தூக்கிவிடல, என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில், அக்காலத்திலே அக்காலத்திலே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தாரென்று வாசக பெருவிண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவா வேறெண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினதுருவுண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மையை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமைக்கு ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு தயவு. அதனாலதான் சொல்றாரு கருணை, இரக்கம், தயவு. அதுதான் இறைவனுடைய குணம். அப்படிதான் நாம எல்லா உயிரிடத்திலையும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையா இருக்கணும்னு சொல்றாரு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றன. வள்ளலாருடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பால் கடந்திருக்கின்றன. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது, தயவுனால் தான் வந்ததுன்னு சொல்றாரு. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தெண்டனம் விழுந்து கூட சொல்லுவேன், அன்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. பொருளை கொடுத்தாவது வசப்படுத்துவேன், அப்படி இல்லைன்னா பொருளை கொடுத்தாவது வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வர செய்து விடுவேன். ஒரு ஆன்மாவை நல்வழிக்கு கொண்டு வரணும்னா வள்ளலார் எப்படியெல்லாம் நாம அவங்களை கொண்டு வரணுங்கிறதுக்கு வள்ளலார் அவர்கள் தெளிவா சொல்றாரு பாருங்க. இப்படி ஒரு மகா குரு நமக்கு கிடைச்சதுக்கு பெரும்பாக்கியம், கோடி புண்ணியங்க. அதனாலதான் வள்ளலார் உலக மகா குரு. இவ்வுலகம் அல்ல, எல்லா உலகத்துக்கும் மகா குரு வள்ளலார் அவர்கள் தான் அப்படிங்கிறத வள்ளலார் உறுதியிட்டு கூறுறாரு. நீங்கள் எல்லாவரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் கஜ நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால், எல்லாவரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன். எல்லா தேசங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் என்னுடைய சகோதரத்துவ உறவு, இது இயற்கை உண்மை. ஆண்டவர் அந்த உரிமை அப்படிங்கிறார். இயற்கை உண்மை, சகோதரத்துவ உரிமை அப்படின்னு வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்ற அதற்குள்ளாகவாவது நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி, சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறி இருக்கின்றார்கள். ஆதலால் நீங்கள் ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்படச் சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாத இவ்வுலகத்தார் என்னை தெய்வமென சுற்றுகின்றார். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகின்றார்கள். கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் யாருன்னு தெரியாம போனதுனால என்ன இந்த மக்கள் சாமி கடவுளேன்னு சுற்றுறாங்களேன்னு வருத்தப்படுறாரு வள்ளலார் அவர்கள் என்று நானும் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. ஒரு பதார்த்தத்தை நாம ருசி பார்த்தா தானே அதன் எப்படி இருக்குன்னு தெரியும். ருசி பார்க்கலன்னா நமக்கு அது தெரியாது. தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது அப்படின்றாரு. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவைகளினுடைய சொரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும் பிண்டத்தில் நாம் யார், இத்தேகத்தின் கண், புருவம், கை, மூலம் இவைகளிலுள்ள
இவை போன்ற மற்ற இடங்களில் ரோமம் உண்டாவானேன். பிண்டத்தில் நாம் யார்? இத்தேகத்தின் கண், புருவம், கைமூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவானேன். நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாதிருப்பதென்ன? கால் கைகளிலுள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்று பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாக சொல்வார்கள். அவர்களுக்கு உண்மை தெரியாது, ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்ய வேண்டாம், அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டான்றாரு. இப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கணிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலிய போடுதலும் நமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தலிட்டு வரவிட்டிருக்க மாட்டார் என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாம். ஆதலால் சரியை முதலிய சாதகம் 4 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 3வது படியாகி ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும்படி உண்டாகின்றது. ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். 2½ வருஷமாக நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள். மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1 2 3 5 6 8 10 13 15 16 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. அவ்வவ் மந்திரங்களில் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டியது முடிவான ஆன்மலாபமாகிய சிவ அனுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லாவருக்கும் ஸ்வர்க்கம் நரகம் விசாரமில்லை. ஸ்வர்க்க நரகம் விசாரமுள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருட்டுணையால் கருணை முயற்சி எடுத்து கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அருமை. சாதனங்களை கடைபிடிச்சு போறவங்க முழுமையான இறைவனுடைய அருளை பெற முடியாது. மீண்டும் நன்முயற்சி செய்து சித்தி நிலை பெற்று சிவ அனுபவம் பெறணும் அப்படின்னு சொல்றாருங்க. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவனுபவானந்த திரிபு மயக்கம் இன்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை பற்றி குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை யாதனினாலே ஆண்டவர் முதற் சாதாரணமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவே ஆம். இஃது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. சந்தமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயா காரியங்களாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயா காரிகளாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை. அந்த பெரியவங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நான் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்வித்தது இத்தருணமே. அதனாலதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும்
ஆண்டவர் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்வித்தது வந்து இத்தருணமேன்னு சொல்றாரு. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். இதுவரைக்கும் பூமி தோன்றிய காலத்திலிருந்து சுத்த சன்மார்க்க காலம் இல்லை, இதுவே சுத்த சன்மார்க்க காலம் ஆண்டவர் வருவிக்க விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் தெளிவா சொல்றாரு. இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. நம்முடைய ஆன்ம கொடி சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவ மத்திய ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நமது அனுபவத்தின் கண் விளங்கும். இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது. இனி எல்லவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உரிமையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிவொட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவிப்பார். நீங்கள் எல்லவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்ல வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மையறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமாக தயவு இருக்க வேண்டும். அவசியம் தயவு இல்லாமல் மேலேற முடியாதுன்றாருங்க. அந்த தயவு வருவதற்கு ஏதாவது உரிமையும் கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையையும் பெற்று கொள்வீர்கள். இஃது சத்தியம் சத்தியம் சத்தியம். இஃது ஆண்டவர் கட்டளை. எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். சித்திவளாகம் என்கின்ற மேட்டுக்குப்பம். இஃது ஆண்டவர் கட்டளை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். பேருபதேசம் முற்றிற்று. வள்ளலாருடைய பேருபதேசத்தை நேரடியாக உங்கள் முன்னாடி வாசித்து காமிச்சிருக்கேன். ஸோ வள்ளலார் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுவே சுத்த சன்மார்க்கத்தினுடைய தொடக்க காலம். இதுக்கு முன்னாடி இருந்த பெரியோர்கள் ஆகிய சித்தர்கள் வேதாந்தம், சித்தாந்தம், வேத ஆகமங்கள், சாஸ்திர கோத்திரங்கள்லாம் இதுவரைக்கும் இருந்த அத்தனை மார்க்கங்களும் இறைவனுடைய முழு பேரொருளை இதுவரைக்கும் யாரும் பெற்றதில்லை. அவரை பூட்ட ஆதியில பூட்டின பூட்டை இதுவரை யாரும் திறந்ததுக்கு வந்ததில்லை. திறந்து உள்ள போனவங்களும் யாரும் இல்லைன்னு சத்தியமிட்டு சொல்றாருங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன சந்தேகம்? அதனால வள்ளலார் அவர்கள் அழகா வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா மற்ற மறைகளில் உள்ள வேதங்களில் உள்ள பாடல்களை சபைக்கு எடுத்து கொண்டு வந்து முன்னாடி வைங்க, அது உண்மையை சொல்லிடும் அப்படின்னு விசாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேலேயும் வள்ளலார் என்ன சான்றுகளை நமக்கு கொடுப்பாரு. அதனால வந்து வள்ளலார் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாவையும் வந்து நான் மேலே ஏற்றிடுவேன், இகத்தை பரமாக்க வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன்னு சொல்றாரு. அதனால யாரும் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் மேலே ஏற்றிடுவேன், அச்சப்பட வேண்டாம், திருத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லோரும் நன்முயற்சியில இருக்கணும். வள்ளலார் கொடுத்த ஒழுக்க நெறி, உணவு நெறி, அதுல இருந்து நாம ஒரு ஆரோக்கியமான இல்லறத்துல இருந்து ஆன்மீகத்துல இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய மெய்நெறியை, இயற்கை உண்மை மெய்நெறியை கடைபிடித்து எல்லோரும் உத்தேக சித்தி பெற்று இன்புற்று வாழ்வோமாக. மீண்டும் அடுத்த சிறந்த காணொளியில நான் உங்களை சந்திக்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.